பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வேறு லெவல் சண்டைங்க. வேறு லெவல் சண்டை பிக் பாஸ் வீட்டில். ரெட் கார்டு கமருதீனுக்கு ரெட் கார்டு முடிஞ்சு. பிரவீனுக்குலாம் கொடுத்து அனுப்பிவிடு ரெட் கார்டு. பிரஜைன் இவெல்லாம் எதுக்கு உள்ளே வந்தான், அவனுக்கு ரெட் கார்டு கொடுங்க அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது சண்டை கிடையாது, அது ஒரு ப்ராங்க். என்னையா சொல்கிறீங்க? ஆமாம், இவங்க முன்னாடியே பேசி வச்சு பண்ணியிருக்காங்க. ப்ரோமோவில் பார்த்தீங்களா, சண்டை மாதிரி காட்டிட்டாங்க நமக்கு. அதாவது விஜய் டிவி ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு சண்டை மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உட்காந்து பிளான் பண்ணிட்டாங்க. 24 hours பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடியே உட்காந்து பிளான் பண்ணி, நான் அப்படி பண்ணுறேன், நீ முன்னாடி வா, நீ அந்த பக்கம் நில்லு, பிரஜைன் நீங்கள் அண்ணன் வாங்கினே உள்ள, நான் வந்து இந்த மாதிரி அடிக்க வருவேன், அடிப்பேன் உன்னை, நீ என்னை அடிக்கணும், நான் என்ன பண்ணுறேன் என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பேன், நீ என்னடா ஓவரா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீ அடிக்கணும், அடித்து விழுவணும், நீ இந்த பக்கம் விழுவணும், அண்ணா நீங்கள் வந்து என்ன சண்டை போட்டு பெரிய அளவில் ஒரு கலவரம் மாதிரி உண்டாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இவங்க அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்களேன். கண்டென்ட் வரலன்னா டேய் ஒன்று இந்த கமருதி என்ன பண்ணுறான்னா, இப்போ பார்வதி கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரஜைன் சேண்ட்ரா தான் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. திவ்யா தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. திவ்யாவையும் அடிச்சிட்டாங்க. திவாகர் அடித்து ஓட விட்டாப்புல. திவ்யாலாம் முடிஞ்சு போச்சு, நேற்றோட சீன் முடிஞ்சிச்சு கதை. வீட்டு தலை வேறு என்ன கூத்தடிக்க போகிறான்னு தெரில. பாஞ்சு பிடிக்கிறாங்க, இங்கே பாஞ்சு பிடிக்கிறாங்க. அரோராலாம் பிடிச்சி தள்ளி விடுது. அரோரா தள்ளுது, சுபிக்ஷா தள்ளுது. பரிதாபங்க அந்த திவாகர். அந்த ஆள் போய் அந்த காலை வச்சுக்கிட்டு பரிதாபமாக இருக்கார். அவர் போய் பிடிச்சி இழுக்கிறார். கம்ருன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்க பார்த்தா ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. கேவலமாக இருக்குங்க. இவங்க பண்ணுற மாதிரி ஒரு கேவலத்தை நான் பார்த்ததே கிடையாது. அந்த திவ்யா பாருங்கள், திவ்யா போய் இவன் சட்டையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கு, இங்கிட்டு போன்னு தள்ளிக்கிட்டு. யார்? கமருதீன் சட்டையை அடிச்சுக்கிட்டு விழுகுறாங்க. இங்கே விழுகுறாங்க, அந்த பக்கம் விழுகுறாங்க. இவெல்லாம் உண்மையிலே நம்பிட்டாங்க. யார்? வேறுனா திவாகர், விக்கல்ஸ் விக்ரம், சுபிக்ஷா, அரோரா, முக்கால்வாசி பேர் நம்பிட்டாங்க. இவன்லாம் பிடிச்சி இழுக்கிறான். சபரிலாம் ஒன்றுமே தெரியாது நினைக்கிறீங்க. அவன்லாம் வந்து சண்டை போட்டால் விளக்கி விடுறது மட்டும்தான் இங்கே உள்ளே உட்காந்துருக்கான். சபரிலாம் வேஸ்ட்டுங்க. என்னமையாச்சும் ஆடுவானான்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக கேம் ஆடணும். உட்காந்துக்கிட்டு கனியெல்லாம் முடிச்சிட்டாங்க. கனியெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா பிக்சரில் இல்லை, கனியெல்லாம் ஷேடோவில் போயிடுச்சு. அப்புறம் வந்து சபரி ஷேடோவில் போயிட்டான். எஃப்ஜேலாம் முடிச்சிடுவாங்க போல். எஃப்ஜேக்கெல்லாம் சீனே இல்லை. என்னமோ வந்தால் தான். வினோத் தாங்க லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவர் கானா சாங் பாடுறதுனால தான். ஏன்னா அவரும் இல்லாமல் போயிடுவார். திவாகர் லைம் லைட்டில் தான் இருக்காப்புல. பார்வதியும் திவா தான் கேமே. திரும்பவும் அதிலே தான் கொண்டு போகிறாங்க. இப்போ பிரஜைன் உள்ளே வந்திருக்காப்புல. பிரஜைன், சேண்ட்ரா, கண்டென்ட் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. பிரஜைன், சேண்ட்ரா, கமருதீன், பிரவீனை கொண்டு வந்து உள்ளே நுழைச்சிட்டாங்க. நல்லா ப்ராங்க் பண்ணி ப்ரோமோவில் வந்துட்டாங்க. கண்டென்ட் இல்லை, வேறு வழி இல்லை நமக்கு. எல்லோரும் கண்டென்ட் கொடுக்குறாங்க, எல்லாம் சென்சிபிளாக பேசுகிறாங்க. திவ்யாவும் சென்சிபிளாக பேச ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சும்மா தான் இருக்கோம், நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணியாச்சும் ஒரு கண்டென்ட்டை கொடுப்போம்னு நினச்சாங்க. நடந்துருச்சு. ப்ரோமோலையும் வந்துட்டாங்க. ஆனால் விஜய் சேதுபதி தான் காரி துப்ப போகிறாரு. என்னென்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே நம்பிட்டாங்க. கெமி நம்பிருச்சு. கனியெல்லாம் வந்து தலையில் கை வச்சு அழுதுகிட்டு இருக்கு. துஷார் பயந்துட்டான். துஷார்லாம் அமித்லாம் போய் பிடிச்சி இழுக்கிறாரு. கடைசியில் பார்த்தா ப்ராங்குங்க அது. அமித் ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே. இங்கிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு, அங்கிட்டு இழுக்கிறாரு, சபரி அங்கிட்டு இழுக்கிறான். ஆனால் இந்த நாய்ங்க வந்து பேசி வச்சு பண்ணதுங்க. அது க்ளீன் எபிசோடில் இன்னும் விளாவரியாக தெரியும். என்னென்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்கள். அதான் சொன்னேன்ல, பெரிய அளவுக்கு சண்டைன்னு வச்சிங்களேன். அதை எப்படி இதில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு. யாருக்காச்சும் அடி மூஞ்சிலாம் உடஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் ரெட் கார்டு கொடுத்து, இல்லைனா மொத்தமாகவே தூக்கியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. கடைசியில் ப்ரோமோவில் போடுறாங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கதறி அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பெரிய சண்டை வந்துருச்சு. ஐயோ பேர் கெட்டு போயிட போகுது, புருஷனை அனுப்பிட போகிறாங்க ரெட் கார்டு கொடுத்து. ஐயோன்ட்டு பதறிச்சுங்க. இதில் வேறு விஜய் சேதுபதி சொல்லிட்டு வந்தாங்க, நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆடுவோம், இந்த கேம் ஆடுவோம், கேமாக பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா ஒன்றா ஜால்ரா போட்டு தான் தெரியுறாங்க. இன்னொன்று தெரியுமா, அமித்தை தவிர மற்ற 3 பேருமே ஜால்ரா பாய்ஸாக தான் இருக்காங்க. அதுவும் வேணா ஒரு இடத்துல சொல்லிருச்சு நேற்று, நீ வேணா பாருங்கள், எஃப்ஜே, இந்த திவ்யா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, நீ வேணால் எழுதி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிருந்துச்சு நேற்று. அந்த மாதிரி தான் இங்கே போகிறாங்க போல். என்னன்னு தெரில எனக்கு. என்னென்ன கூத்தடிக்கிறாங்க. அந்த பொண்டாட்டியை அழுவ வச்சு
கடைசியில் அதை ப்ராங்க்னு சொல்லியிருப்பாங்க போல். உடனே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத அச்சு, அச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத அச்சு அப்படிங்கிற மாதிரி அது அந்த பக்கம் கதறிக்கிட்டு இருக்கு. போய் கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன கூத்தடிக்கிறாங்க ஏன்டா? ஒரு ப்ராங்க் பண்ணுறது ஒன்று கண்டென்ட் தான் வரல, பேசவும் தெரில. யாராச்சும் போய் அடிச்சு விட்டு ரெட் கார்டாச்சும் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னா ஏதாச்சும் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஆக்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஆக்டர் வேறு. இதில் சாங் போடு, டான்ஸ் ஆடு, அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் ப்ராங்க் பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு பிரஜைன்னு துணை போகாமல் இருங்க. திவ்யா என்ன பண்ணுதுன்னே தெரில. இல்லை கேப்டன் வேறு உன்னை காலி பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் பார்வே காணுங்க, இந்த சீனில் பார்வே இல்லை. எப்ஜியெல்லாம் இருக்கான், பாரு மட்டும் இல்லை. இல்லை பாரு வச்சு தான் சண்டையா என்னன்னு தெரில, பார்வே காணுங்க. பார்த்தீங்களா? யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். பார்வே இந்த ப்ரோமோலே இல்லை. என்ன பிரச்சனைன்னு தெரில. மேபி பாரு வச்சு தான் கண்டென்ட் பண்ணிட்டாங்களோ, ப்ராங்க் பண்ணிட்டாங்களோ பிரச்சனையை வச்சு. என்னென்னு தெரில, பண்ணக்கூடிய ஆளுங்க தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.